தாவீது, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ பிரமாணத்தை கற்றுக்கொண்டதுக்கு உபத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஏதோ சம்பந்தம் இருக்குது சார். ஆமாம், வியாதிகளுக்கும் போராட்டங்களுக்கும் நான் பரிசுத்தமாவதற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கான்னா ஏதோ இருக்குது சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பிரச்சனையும் போராட்டங்களுக்கும் நான் வெற்றி பெறுவதற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா சார்னா ஏதோ இருக்குது, அதனால தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எகிப்து ஆள வேண்டும்ங்கிற தேவனுடைய தரிசனம் யோசேப்பு இருக்கு. ஆனால் சிறைச்சாலைங்கிற ஒன்று இருக்கு. அப்போ சிறைச்சாலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இருந்ததுனால தான் கர்த்தருடைய வல்லமை யோசேப்பை மேலே கொண்டு வந்தது. எனவே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் ஏதோ சம்பந்தம் இருக்குது. சூப்பரில், வா, அருமையாக இருக்குல்ல. அப்போ தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கும் நான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் பார்த்தா ஆமாம் அது சம்பந்தமே இல்லை. ஆனால் தேவன் அதுக்குரிய சம்பந்தப்படுத்தி அதுக்குரிய காரியத்தை இணைத்து உங்களை மேலே கொண்டு போவார். ஆமாம், பைபிளில் எந்த வசனமும் தனியாக இல்லை, அது ஜோடு ஜோடாக இருக்கும். ஆமாம், அநேக முறை வாசிக்க திரும்ப வாசிக்கத்தான் அந்த ஒவ்வொரு வசனம் எங்கெங்கே இருக்கோ அந்த வசனம் இணைக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதுக்கு கண்காணிச்சு தேவையில்லை, அதுக்கு ஏஐ தேவையில்லை. அப்போ கர்த்தர் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதே மாதிரி தான் அப்போ சோதனை இஸ்ரவேல் மக்களுக்கு இப்போ பார்க்கும்போது சாதனையாக இருந்ததை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் நீங்கள் இருப்பதே பெரிய சாதனை தான். ஆமாம், நீங்கள் இருப்பது உயிரோடு